friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வீடியோல வந்து ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி தாங்க வந்து பார்க்க போறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா என்னோட சேனல்ல வந்து ஒரு பிரியாணி ரெசிபி. ஸோ இந்த பிரியாணி வந்து கண்டிப்பா ஒரு ஸ்பெஷலான பிரியாணியா இருக்கும். ஸோ அது என்னன்னு சொல்லி கம்ப்ளீட்டா வந்து வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த பிரியாணியோட நேம் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கீமா பிரியாணி. 1/2 kg தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் வந்து எடுக்கிறேன், கிளாசிக். ஸோ இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2.5 கப் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா வந்து வாஷ் பண்ணி தண்ணியில் வந்து சோக் பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 an hour சோக் பண்ணாவே நமக்கு வந்து போதும். அதுக்கு மேலே வந்து பெருசாக நமக்கு தேவையில்லை. ஸோ 1/2 an hourலேயே நமக்கு சூப்பராக வந்து ரைஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் 2 வெங்காயம், 3 தக்காளி, கொஞ்சமாக வந்து பச்சை மிளகா, லைக் ஒரு 4 to 5 கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து கட் பண்ணி இப்போ ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எஸ், கம்ப்ளீட்டாக ஆனியன், க்ரீன் சில்லி, டொமேட்டோ, அதுக்கப்புறம் மின்ட், கொரியாண்டர் லீவ்ஸ் எல்லாமே வந்து இப்போ ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ராசஸை. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து தண்ணி வந்து நல்லா சூடாகணும். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாமே வந்து போட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய்யும் வந்து போட்டு, கொஞ்சமாக வந்து சால்ட்டும் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே ஆட் பண்ணி இந்த ரைஸை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பக்கம் குக் பண்ணி எடுத்து வைக்க போகிறோங்க. அந்த ப்ராசஸ் வந்து ஒன் சைட் வந்து அப்படியே வந்து ரெடி ஆகட்டும். இந்த கீமா பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மதினா சைத் மாலில் வந்து மசாலா மந்த்ரா அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் வந்து நான் சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ அதனால் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணணும்னு சொல்லி நான் வந்து கீமா வந்து ரெடி பண்ணி வாங்கி வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் மட்டனில் அந்த ஸ்கின்னை வந்து கம்ப்ளீட்டாக வந்து கீமாவாக வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான மட்டன் கீமா வேணும்னா நீங்கள் லூலு சூப்பர் மார்க்கெட்டில் கூட வாங்கலாம், இல்லை மதினா சூப்பர் மார்க்கெட்டில் கூட வாங்கலாங்க. இப்போது நம்மளோட பிரியாணி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 3 to 4 tablespoon வந்து நெய் வந்து ஆட் பண்ணுறேன். எப்போவுமே பிரியாணிக்கு வந்து மெயின் வந்து அந்த டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த நெய், ஆயில், நம்ம வந்து ஆனியனை சாட்டே பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ். இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும். பட் மட்டன் கீமா பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக பண்ணுற அந்த மட்டன் பிரியாணி மாதிரி ரொம்ப நேரம் நம்ம வந்து பண்ண தேவையில்லை. பிகாஸ் கீமா வந்து ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு வந்து குக் ஆயிரும். ஸோ இப்போது இந்த ஆயில், நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து ஆனியன் நம்ம கட் பண்ணி வச்சது எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து நம்ம சாட்டே பண்ணணுங்க. பிரியாணி லீஃபும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம நார்மலான ஒரு மெத்தடு, ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்கும் இந்த பிரியாணி. ஸோ யாராவது பிகினர்ஸ் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பிரியாணி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுங்க. ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படி வந்து தெரியல. நமக்கு வந்து என்ன அந்த பீசஸ் இருக்காது, மற்றபடி டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக வந்து இந்த பிரியாணியை வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள் டேஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ இப்போ நம்ம பிரியாணிக்கு மெயினே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் எந்த அளவுக்கு நம்ம சாட்டே பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த பிங்கிஷ் ஒரு டர்ன் ஆகி அந்த ப்ரௌனுக்கு முந்தின ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நம்ம வந்து ஆனியனை வந்து சாட்டே பண்ணணும். அதுதான் பிரியாணியோட மெயின் சீக்ரெட்டே. ஸோ வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு சாட்டே ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம பிரியாணி வந்து சூப்பராக வருங்க. இப்போ ரைஸ் வந்து போட்டாச்சு. ஒரு பக்கம் ரைஸ் வந்து குக் ஆகட்டும். இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா மதர்ஸ் ரெசிபியோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணாவே போதும். சின்ஸ் இது வந்து 1/2 kgங்கிறனால உங்களுக்கு வந்து நீங்கள் வீட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கிரைண்ட் பண்ணி போட்டாலும் ஓகே தான். ஃப்ரெஷ்ஷாக தான் நான் ஜென்ரலி வந்து கிரைண்ட் பண்ணி போடுவேன். பட் இன்றைக்கி வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து குக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மதர்ஸ் ரெசிபியோடது வந்து போட்டேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் மதர்ஸ் ரெசிபி. நீங்கள் யாராவது வந்து டேஸ்ட் பண்ணதில்லைன்னா நீங்கள் அது வாங்கி டெஃபினெட்லி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் வந்து நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா வந்து மேஷ் ஆகணும். ஆக்சுவலி இந்த பிரியாணியில் வந்து நமக்கு மெயின் டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆனியன் வந்து கிட்டத்தட்ட 20 minutesக்கு மேலே குக் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து தக்காளி. ஸோ இப்போ தக்காளியெல்லாம் நம்ம வந்து போட்டாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/2 teaspoon வந்து மஞ்சள் தூள், 1 teaspoon மிளகாத்தூள், 1 teaspoon தனியாத்தூள், ஒரு 1/2 teaspoon வந்து கரம் மசாலாலாம் நான் வந்து மொத்தமாக சேர்த்து நான் ஆட் பண்ணி இப்போ இதை வந்து சாட்டே பண்ணுறேன். ஜென்ரலி வந்து ட்ரெடிஷ்னல் நம்ம முஸ்லீம் பிரியாணி வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் இந்த ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் நான் ஆட் பண்ண மாட்டேன். இது வந்து நம்ம பேச்சுலர்ஸ் ஆகட்டும், பிகினர்ஸ் ஆகட்டும், யாருக்கு வேணாலும் ஈஸியாக பண்ணக்கூடிய மெத்தடாக இருக்கணும். அதனால தான் நம்ம வீட்டிலே இருக்க அந்த ஸ்பைஸ் பவுடர்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட
கீமாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கீமா ஆட் பண்ணி நல்லா வந்து சாட்டே பண்ணுங்கள். நம்ம தனியாக வந்து ரைஸ் வைக்கிறனால இதில் வந்து நம்ம தண்ணியெல்லாம் பெருசாக எதுவுமே வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ரொம்ப சிம்பிளாகவே இந்த பிரியாணி வந்து சூப்பராகவே நமக்கு ரெடி ஆயிருங்க. இப்போது இந்த கீமாவை வந்து நீங்கள் நல்லா வந்து சாட்டே பண்ணணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. அது ஓரளவுக்கு வந்து நமக்கு நல்லாவே வந்து குக் ஆகி வர்றது வந்து உங்களுக்கு கிளியராக வந்து தெரியும். நல்லா வந்து இந்த மாதிரி சாட்டே ஆகணுங்க. நம்ம போட்ட அந்த ஆயில் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு மேலே வந்து வரணும். ஸோ நல்லா குக்காகி வந்தால் தான் இது கம்ப்ளீட்டாக வந்து அந்த ரைஸில் வந்து பிளெண்ட் ஆகணும். அதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ இது ஒழுங்காக குக் ஆகலை அப்படின்னா நமக்கு பிரியாணி வந்து அந்தளவுக்கு வந்து டேஸ்டியாக வந்து இருக்காது. ஸோ இப்போ இது வந்து ஒரு பக்கம் குக் ஆகட்டும். இப்போ நம்ம ரைஸை வந்து சைடில் வந்து பார்த்துடலாம். ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி தனியாக வச்சிடலாம். இப்போது என்னோட கீமா வந்து பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓரளவுக்கு நல்லா ஓரளவு குக் ஆயிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் நான் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சேன். இப்போது இதில் கொஞ்சமாக வந்து கர்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ஸ் இது வந்து 1/2 kgங்கிறனால இப்போது இந்த தயிரோடு போட்டு நல்லா வந்து இந்த கீமாவை வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொரியாண்டர் லீவ்ஸ், மின்ட் லீவ்ஸ்லாம் ஜென்ரலி நம்ம வந்து அந்த பிரியாணியோட ப்ராசஸில் வந்து உள்ளே ஆட் பண்ணி சாட்டேலாம் பண்ணுவோம். அப்படி எதுவுமே நான் வந்து பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் சொல்கிறேன், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இப்போ இந்த தயிர் வந்து நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுணுங்க. இப்போது இந்த தயிரோடு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா குக் ஆகணும். ஸோ கீமா வந்து நமக்கு சூப்பரான ஒரு டெக்ஸ்சரில் வந்து ரெடி ஆகும். ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஃப்ளேமை வந்து மீடியம் இல்லைன்னா ஸ்லோவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இதோட நம்மளோட பிரியாணியோட இன்னொரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ். எப்போவுமே கொஞ்சமாக லெமன் ஜூஸ் விட்டால் சூப்பராகவே இருக்குங்க. ஸோ கொஞ்சமாக வந்து லெமனை வந்து ஜூஸ் எடுத்து அந்த ஜூஸை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டு இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சாட்டே பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. என்னோடய கீமாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய ரைஸ் எல்லாம் போட்டு அதுக்கு மேலே வந்து இப்போ இந்த கொரியாண்டர் லீவ்ஸு, மின்ட் லீவ்ஸு அது எல்லாமே வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ரானை வந்து பாலில் வந்து கலந்து அதையும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேங்க. ஸோ இப்போ அதையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து மேண்டேட்ரி கிடையாது. பட் சாஃப்ரானோட நீங்கள் அந்த மில்கோட ஆட் பண்ணும்போது அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் வந்து நமக்கு வந்து சூப்பராகவே வந்து கொடுக்கும். ஸோ கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். ஸோ இப்போ வந்து இதை நம்ம வந்து தம்மில் வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயிலை வந்து மூடி வச்சுட்டு கரெக்டாக வந்து 10 மினிட்ஸ் வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் இந்த பிரியாணியை வந்து பாருங்கள் எப்படி வந்து சூப்பராக வந்து ரெடியாக இருக்குங்கிறது உங்களுக்கு வந்து கிளியராக நான் எடுத்து காமிக்கும் போது தெரியுங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஏர் டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் வைங்க. அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வைங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், அந்த ஃப்ளேவரே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து நம்ம குக் ஆகிருக்கு. மெயின் என்னென்னு பார்த்திங்கன்னா அடி பிடிக்கவே இல்லை. பிரியாணி வந்து அவ்வளோ உதிரியாக வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ரைஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்து நீங்கள் குக் பண்ணி எடுக்கணும். ரைஸ் வந்து ஒரு 3/4 வெந்துருச்சுனாவே நமக்கு போதுங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் 3/4 அளவு வந்து ரைஸ் வெந்துருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஆஃப் பண்ணி வடிகட்டி வச்சுருங்க. ஸோ இதுதான் இப்போ எங்களோட மட்டன் கீமா பிரியாணி. ரைஸ் வந்து பாருங்கள் அப்படியே ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு உதிரியாக சூப்பராகவே வந்திருக்குன்னு சொல்லணுங்க. ஸோ இதை கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. ஒரு கிட்டத்தட்ட 1 hour முன்னாடியே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடலாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு பிரியாணி. டேஸ்ட் வைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தயிர் பச்சடி வந்து வச்சுக்கலாம். அப்புறம் சிக்கன் கிரேவி அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து தயிர் பச்சடி ப்ளஸ் ஒரு சூப்பரான ஒரு லெமன் பெப்பர் சிக்கன் வந்து நான் செமி ட்ரை மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் வந்து நான் வச்சுருந்தேன் இந்த சைட் டிஷ்ஷாக. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுட்டு செம்மையாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அந்த கலர் வந்து பாருங்கள், அந்த டெக்ஸ்சர் எல்லாமே செம்மையாக இருக்குங்க. அந்த கம்ப்ளீட்டாக கீமா வந்து அந்த பிரியாணியில் வந்து மிக்ஸ் ஆகி அந்த டேஸ்ட்டே வந்து ரொம்ப ஆசமாக இருந்துச்சு. ஸோ இதுதான் என்னோட மட்டன் கீமா பிரியாணி வித் தயிர் பச்சடி அண்ட் லெமன் பெப்பர் சிக்கன்.
சூப்பராக இருக்குல்லங்க, பார்க்கவே டேஸ்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ரெசிபியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் see you, ta-ta, bye-bye.